மல்டிபிள் ஹால் ஆஃப் ஃபேமர்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக எவல்யூஷன் பேப்பரிக்காக ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் இன்ஜுரி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வில் ஆஸ்பிரே கரண்ட் டபிள்யூ ஸ்டார் ஒருத்தர் வரைக்கும் கால் அப் பண்ணியிருக்காரு. நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாகவே பார்த்துலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். இன்னைக்கான நாள் என்ன நாள்ன்றதை உங்களில் நிறைய பேருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. மெஜாரிட்டியான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமெண்ட் பாக்ஸில் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ட்ரைபல் சீஃப், ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் டபிள்யூடபிள்யூடைய ராஜா ரோமன் ரெயின்ஸுக்கு இன்றைக்கி பர்த்டே, 14th பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாரு. ஸோ தலைவனுக்கு வயசு ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் டபிள்யூவில் இருக்க போகிறாருன்றது தெரில. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் டிவி ஆஃபில் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டபிள்யூ பார்க்குற ஃபுல்ஃபில்னஸ் எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா. ஸோ ரோமன் ரெயின்ஸ் இல்லாத போது டபிள்யூ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதையும் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் சார்பாக பர்த்டே விஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிவிச்சு, எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் யாருக்காச்சும் அப்படி இருக்குமான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்துன்றதை ஆல்ரெடி டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் காமிச்சிச்சு ப்ரோ, பட் பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ நான் ப்ரீவியஸ் ரொம்ப ஓல்டர் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை ரிட்டர்ன் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. என்ன கண்ட்ரி சொன்னேன்? ஸ்பெயின் நினைக்கிறேன். ஸ்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறன்றதை சொல்லியிருந்தாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் கரண்டாகவும் ஸ்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறானுங்க. யாராச்சும் VPN போட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. VPN கொஞ்சம் பிரயோஜனமாக யூஸ் பண்ணி பாருங்களா. அண்ட் ஆல்சோ சேமாக சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை பார்த்துருந்தோம். ஸோ மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருந்தாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜான் சீனா, லோகன் பாலா வந்து பார்த்தீங்கன்னா காசு பண்ணிடுறாரு. அண்ட் ஆல்சோ மணி இந்த பேங்கில் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ டபிள்யூ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கோடி ரோட்ஸும் ஜே ஊஸும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேனேஜர் நம்மளுடைய ஜான் சீனா அண்ட் ஆல்சோ லோகன் பாலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றத. ப்ராப்ளி இது ஒரு 6-man டாக் டீம் மேட்சாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகலாம். ஸோ நம்மளுடைய ஜான் சீனா டீமில் டிராவிஸ் ஸ்காட்டும், ஃபேஸ் டீமில் நம்மளுடைய பேட் பனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் ரோமன் ரெயின்ஸ் வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்ப்பீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா. அது ஒரு பக்கத்து இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்டாக சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா ஆஃப் ஏரில் என்ன நடந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃப் ஏரில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காராமா. ஸோ அந்த ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணி வெல்கம் பண்ணியிருக்காராமா. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் அவருடைய ஜாக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோக்கு கொடுத்துருக்காரு. ஜே ஊசோ அந்த ஜாக்கெட்டை போட்டுக்கினே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆயிருக்காரு. ஸோ துப்பாக்கியை பிடிங்கி சிவான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அவருடைய ஜாக்கெட்டை கழட்டி நம்மளுடைய ஜே ஊசோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. இந்த ஜாக்கெட்டை கொடுக்குறது எதுக்கு ரிட்டர்ன் ஆகணும்? அங்கே உள்ள ஆடியன்ஸ் யாராச்சும் கேட்டிருந்தா கூட இந்த ஜாக்கெட்டை கொடுத்துருப்பாங்களேன்ற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. சாரி கைஸ், ஜஸ்ட் கிட்டிங். அண்ட் ஆல்சோ இப்போ கரண்டாக நம்ம அப்டேட் ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம் நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மெக்கின்டையர்லேருந்து. ஸோ ரீசெண்டாக நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூசியில் வந்து காட்டியிருந்தாங்க. இன்ஜுரி ஆன மாதிரி காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன், பட் இருந்தாலும் ரியலாகவே நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்லேஷில் வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் ஒரு ஃபேட்டல் 4 மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமின் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டையருக்கு ஒரு ஹெவன் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டையர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் லேண்ட் ஆகாமல் டேரெக்டாக ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா அவருக்கு கன்கஷன் ஆகி ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்தாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக ட்ரூ மெக்கின்டையர் அது ரிலேட்டட் ஒரு இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டில் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜுரியோட தான் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் கரண்டாக டிவி போக போகிறாரு. டிவி போக போகிறாருன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். இது ட்ரஸ்டடான இன்சைடர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ட்ரூ மெக்கின்டையருக்கு ஒரு இன்ஜுரி அங்கிள் காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரியல் இன்ஜுரிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்கன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ட்ரூ மெக்கின்டையர் கொஞ்சம் மஸ்ட்டுக்கு டபிள்யூடிக்கு வர மாட்டார் கைஸ். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருந்தார். ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜான் சீனா அண்ட் ஆல்சோ லோகன் பால் காசு பண்ணியிருந்தார்ல. இந்த மேட்ச் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேசி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜான் சீனாவுக்கு ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்லாம் இருக்குது. அது என்னன்றதை டீகோட் பண்ணி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதே நான் காலில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வில் ஆஸ்பிரே ரிலேட்டட் பார்த்துலாம். இப்போ வரைக்கும் கண்ட வில் ஆஸ்பிரே ஒரு டபிள்யூடபிள்யூ ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணியிருக்காரு. அவர் வேறு யாருமே கிடையாது, நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்மளுடைய AJ ஸ்டைல்ஸ் தான். இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்சுக்கான ரீமேட்சாக இப்போ வரைக்கும் கண்ட நம்மளுடைய வில் ஆஸ்பிரே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. வில் ஆஸ்பிரே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3NT ரெஸ்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக AJ ஸ்டைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணியிருக்காரு. அப்போ உள்ள மாதிரிலாம் கிடையாது, இப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன், நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டேன், AJ ஸ்டைல்ஸ் ஒன்று வேணும், அது மட்டும் இல்லாமல்
அவனோட ஜாபை குவைட் பண்ணிவிட்டு என் கூட சண்டை போட வான்றதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. அதாவது நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸை சும்மா ஃபாலோ பண்ணல, உன் வேலையை விட்டுட்டு வாடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸை பார்த்து கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட WWE விட்டு வெளியே வாடா, ஸோ ஒன்று வச்சு யூஸ் பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லலை, WWE விட்டு வாடான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு WWE வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் லிஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஏஜி ஸ்டைல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு ஸ்டோரி லைனும் வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுக்குறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவரை ரிலீஸ் பண்ணி விடுங்கடா, மற்ற கம்பெனியாச்சும் டைட்டில் வந்து வின் பண்ணிட்டு போகும். இப்போ வரைக்கும் வில் ஆஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ மெயின் அப்டேட் பார்த்துலாம் ஸோ மல்டிபிள் ஹால் ஆஃப் ஃபேமர்ஸ் இப்போ வரைக்கும் கண்ட எவல்யூஷன் பேப்பரிக்காக வரப்போகிறாங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. PWN பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கூட இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த எவல்யூஷன் 2க்கான பேப்பரிவில் நம்மளுடைய நிக்கி பெல்லா ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நிக்கி பெல்லாவும் இதில் ஒரு பார்ட்டாக இருப்பாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி செல்சி கிரீன் அந்த விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நம்மளுடைய நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருப்பாங்க. ப்ராபப்லி இவங்க 2 பேருக்குமான மேட்சப் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நட்டாலியாவே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்வன் வேலட் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிக்கி பெல்லா இப்போ வரைக்கும் கண்ட ரெஸ்லிங் ட்ரைனிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணுவாங்கன்றதை நட்டாலியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நிக்கி பெல்லான்னு வரும்போது ஸோ அவங்களுடைய சிஸ்டர் ப்ரீ பெல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ப்ரீ பெல்லா ரிலேட்டட் என்ன ஒரு அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. பட் நிக்கி பெல்லா கண்டிப்பாக இந்த எவல்யூஷன் பேப்பரில் ஒரு பார்ட்டாக இருப்பாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஆக்சுவலி இன்றைக்கி அண்டர்ரேட்டட் ரெஸ்லர்ஸோடைய பார்ட் 2 வர வேண்டியது. ஸோ ஒரு சில ஒர்க்ஸ் இருந்தனால அந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கமிட் ஆக முடியல. நாளைக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது, அதை வச்சுக்கிட்டே நான் அப்டேட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு நான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ரொம்ப சங்கடமாக இருக்குது கைஸ். ஏன்னா வீடியோஸ்க்கு ப்ராப்பராக வியூஸே வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. முதல்ல நீ ப்ராப்பராக வீடியோ போடுறான்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஃப்ரீ டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் ஆல்சோ என் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காம சேனலை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக வீடியோஸ்லாம் வந்து நேரம் நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.